ஏஜிஎஸ் கல்பாத்திய சகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது. விட்டமின் A, D, E, K சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் என்ன டாபிக்கோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பவும் சொல்ற மாதிரி ஸ்கின் கேர் டிப்ஸ் தான். இப்போ நீங்கள் ரொம்ப இளமையாக தெரியணும், உங்கள் ஸ்கின் பயங்கர க்ளோவாக இருக்கணும், உங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் வயசான மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நான் சொல்கிற இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் ஸ்கின் ஹீரோயின்ஸோடைய ஸ்கின் மாதிரி பயங்கர க்ளோவாக ரொம்ப யங்காக தெரியும். நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்களா? ஹீரோயின்ஸோடைய ஸ்கின்னெல்லாம் பயங்கர க்ளோவாக இருக்கும். அவங்களுக்கு வயசானாலும் அவங்களுக்கு வயசு ஆகாத மாதிரி தான் இருக்கும். என்ன எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க இருக்க டயட் தான் காரணம். ஸோ நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஹீரோயின் மாதிரி சும்மா பளபளன்னு மின்னலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம ஸ்கின்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம என்னதான் வெளியே க்ரீம் போட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து பட்டி டிங்கரிங் பார்த்தாலுமே பட் உள்ள இன்டேக் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ தான் உள்ளே எடுத்துக்கிற இன்டேக் தான் வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்னதான் வெளியே அழகுபடுத்திக்கிட்டாலுமே உள்ள கரெக்டாக இன்டேக் எடுத்தால் மட்டும்தான் ரெண்டையும் மேட்ச் பண்ணி நீங்கள் அழகாக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிற இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் டெய்லி சாப்பிடுங்க. அதில் முதல்ல பெரி பழம். இந்த பெரி பழம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரி பழத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது அதில் இருக்க அசிட்டிக் ஆசிட் உங்கள் சருமத்தை ரொம்ப பொலிவாக காட்டும். அதாவது உங்கள் ஸ்கின்னை பயங்கர பிரைட் ஆக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெரி பழம் உங்களுடைய ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அதே மாதிரி உங்களை இன்னுமே ரொம்ப அழகாக காட்டும் அப்படின்றாங்க. அதனால நீங்கள் மார்க்கெட் போகும்போதோ இல்லை கடைகள்லையோ பெரி பழம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ரெண்டாவது ஆப்ரிகாட். இந்த ஆப்ரிகாட் பழத்தில் விட்டமின் A, E, C இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரிகாட் பழத்தில் பீட்டா கரோட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கிறதால உங்கள் ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அதனால இந்த ஆப்ரிகாட் பழமும் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. மூணாவது பப்பாளி. பப்பாளி ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு பழம் தான். அது மட்டும் இல்லாமல் பப்பாளி நம்ம ஸ்கின் கேருக்கு அரைச்சி முகத்தில் போடுறது இது மாதிரியும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்படி அரைச்சி மூஞ்சியில் போடுறத விட கொஞ்சம் வாயில் போட்டால் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா பப்பாளியை வெட்டி நீங்கள் டைரெக்டாக சாப்பிடும்போது அதோடைய பலன் உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே கிடைக்கும். பப்பாளி சாப்பிட்றதால உங்கள் ஸ்கின் பயங்கர ஹைட்ரேட்டாக இருக்கும். ஸோ அப்படி ஹைட்ரேட்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின் ட்ரைனஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நிறைய ட்ரைனஸ் வரதால தோலில் சுருக்கங்கள் ஏற்படும். அந்த சுருக்கங்கள் கம்மியாகும். அதே மாதிரி முகம் பளபளன்னு ஆகும் பப்பாளி சாப்பிட்றதால. ஸோ உங்களுக்கு பப்பாளி எப்போல்லாம் கிடைக்குதோ அதை வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடாமல் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் அழகாகணும் அப்படின்னா பப்பாளி சாப்பிட்டே தான் ஆகணும், பார்த்துக்கோங்க. நாலாவது மாதுளம்பழம். மாதுளம்பழம் நம்ம எல்லாருமே சாப்பிட்ற ஒன்று தான். ஆனால் என்ன, மாதுளம்பழத்தை உரிச்சு அதை எடுத்து சாப்பிடணுமா அப்படின்னு சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டே நம்ம யாருமே அதை வாங்கி சாப்பிட மாட்டோம். யாராவது உரிச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஸ்கின் அழகாக இருக்கணும், நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தானே கஷ்டப்பட்டு சாப்பிட்டாகணும். ஸோ மாதுளம்பழத்தில் விட்டமின் K, C, பொட்டாசியம், அயன், மெக்னீசியம், புரத சத்துக்கள்லாம் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் மாதுளம்பழம் சாப்பிடும் பொழுது சூரியன்லேருந்து வர அந்த UV ரேசஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் இது பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாதுளம்பழத்தையும் நீங்கள் வாங்கி சோம்பேறித்தனப்படாமல் உரிச்சு சாப்பிடுங்க. அடுத்ததா ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழம் சொல்லவே வேணாம், விட்டமின் C இருக்குது ஆரஞ்சில், நிறையவே இருக்குது. ஸோ ஆரஞ்சு பழத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்கள் தோலில் இருக்க சுருக்கங்கள் எல்லாம் கம்மி பண்ணும். நமக்கே தெரியும் விட்டமின் C நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னு ரொம்ப பளபளன்னு ஆகும், பொலிவாகும். நீங்கள் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கும் போது உங்கள் ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக பிரைட் ஆகும். அடுத்ததா திராட்சை. திராட்சையில் 2 இருக்குது. ஒன்று பச்சை கலரில் இருக்கும், இன்னொன்று பிளாக் கலரில் இருக்கும். ஸோ பச்சை கலரில் இருக்க திராட்சை சாப்பிட்றத விட பிளாக் கலரில் இருக்க கிரேப்ஸ் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அப்படின்றாங்க. ஏன்னா இந்த பிளாக் கிரேப்ஸில் விட்டமின் B1, B2, B6, B12, விட்டமின் C, அயன் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இது நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சத்துக்கள்லாம் கிடைச்சிரும். அதே மாதிரி சீக்கிரம் வயசாகிற தோற்றத்தை கம்மி பண்ணி உங்களுடைய ஸ்கின்னை பளபளப்பாக வச்சுக்க இந்த கிரேப்ஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிளாக் கிரேப்ஸாக வாங்கி தேடி சாப்பிடுங்க. அதுதான் உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லது. அடுத்ததாக அவகேடோ. அவகேடோ பழத்தில் புரதம், பொட்டாசியம், விட்டமின் E இதெல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த அவகேடோ நம்ம சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின்னு பயங்கர பிரைட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு யங்கான தோற்றம் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ அவகேடோ நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி அவகேடோ ஜூஸ் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கி குடிக்கலாம். ஸோ என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பழத்தை ஜூஸாக போட்டு சாப்பிட்றத விட ஒரு பழத்தை அப்படியே
பழமா சாப்பிட்றது இன்னுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நிறைய பலன்கள் கொடுக்கும். அடுத்ததா அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழத்துல விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே இருக்கு. ஸோ அன்னாச்சி பழம் நம்ம சாப்பிடும்போது இது நம்ம ஸ்கின்னை பராமரிக்க உதவுது. அதே மாதிரி உங்களுக்கு வயசான தோற்றம் ஏற்படுறத குறைச்சு உங்களை வந்து இளமையா காட்டுறதுக்குமே இந்த அன்னாச்சி பழம் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அன்னாச்சி பழத்தை வெறுமனே நீங்க வந்து சாப்பிடலாம், இல்லை அன்னாச்சி பழம் ஜூஸாவும் கூட வாங்கி குடிச்சுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ அப்படி சாப்பிடுங்க. அடுத்ததா கிவி பழம். கிவி பழம் வந்து நம்மளை இளமையா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது. அதே மாதிரி இந்த வயசான தோற்றம், அதாவது ரொம்ப சீக்கிரமாவே வயசான தோற்றம் ஒரு சிலருக்குலாம் ஏற்படும் இல்லையா, அதை வந்து குறைக்கிறதுக்குமே இந்த கிவி பழம் வந்து உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்ல இருக்க கொலாஜனுடைய உற்பத்தியை இந்த கிவி பழம் அதிகமாக்குது. அடுத்ததா வாட்டர்மெலன். ஸோ வாட்டர்மெலன் பார்த்தீங்கன்னா மே மாதம் இந்த டைமில் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அது கிடைக்கிறப்பவே வந்து நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா அதிக நீர்ச்சத்து இருக்க பழத்தில் வாட்டர்மெலனும் ஒன்று. வாட்டர்மெலன் நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். நம்ம ஸ்கின்னு ஹைட்ரேட்டாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த சுருக்கங்கள் வர்றது, ட்ரைனஸ் ஆகிறது, இதெல்லாம் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னில் இருக்க கொலாஜனுடைய உற்பத்தியையும் இந்த வாட்டர்மெலன் அதிகரிக்குது. சூரிய ஒளியில இருந்து நம்மளுடைய சருமத்தையுமே இது ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. நான் சொன்ன இந்த 10 ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ, சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு நிறைய இருக்குது. அதாவது அந்தந்த சீசனுக்கு அந்தந்த ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாங்கி சாப்பிட்லாம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னும் பளபளப்பாக க்ளோயிங்காக இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அழகாவீங்க. நீங்கள் நேச்சுரல் பியூட்டி ஆவீங்க. நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு க்ரீமோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ எடுக்க தேவையில்லை. ஃப்ரூட்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது. ஸோ நான் அப்பயே சொன்ன மாதிரி தான் நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை ஜூஸாகவும் குடிக்கலாம். ஸோ இன்னிலேருந்து ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. டெய்லியும் ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும் அப்படின்றத கணக்கு வச்சுக்கோங்க. அது என்ன ஃப்ரூட்டாக வேணாலும் இருக்கலாம். ஆப்பிளாக இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம், இல்லை கொய்யாக்கா கூட ரொம்ப நல்ல ஃப்ரூட். ஏன்னா கொய்யாக்கால விட்டமின் சி நிறைய இருக்குது. அது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் இல்லையா. ஸோ டெய்லியும் ஒரு கொய்யாக்கா சாப்பிடணும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. இல்லை டெய்லியும் ஒரு ஆப்பிள் சாப்பிடணும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கணக்கு வச்சு டெய்லியும் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல சேஞ்சஸை நீங்களே வந்து பார்ப்பீங்க. ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது டிப்ஸ் தேவைப்படுது, வேறு ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன் அந்த டிப்ஸை. என் பேரனை பத்திரமா பார்த்துக்கணும். அவனுக்கு நிரந்தரமாக தங்கறதுக்கு வீடு இல்லை, சாப்பிட வசதி இல்லை. 2 பேரும் மாத்திரை மருந்து செலவுக்கே அதிகமாக ஆகுது. நாங்கள் எங்கே போகிறது, எங்கே இருக்கிறது, இவனை வச்சுக்கின்னு நான் என்ன பண்ண முடியும்னு வாழ்க்கையில் ஒரு மாதிரி திண்டாடின்னு இருக்கிற எனக்கு முடியல. 2 வீட்டில் வேலை செய்கிற, அப்படியும் போய் தெம்பு இல்லை, உடம்புல வேலை செய்யறதுக்கும் தெம்பு இல்லை. பேரனை நல்லபடியாக அவன் வாழ்க்கையில் யாரு கையிலன்னா பிடிச்சி கொடுக்கணும். இந்த குழந்தை இருக்கிறதுக்கு அவனை ஹாஸ்பிட்டல் போல் அந்த வீடு பார்த்துக்கிறேன், என்னை காலி பண்ணேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கே போவேன், எங்கே வருவேன்னு தெரியல. சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, எங்களுக்கு இருக்கிறதுக்கும் இடம் இல்லை. இந்த 2 அனாதையும் எங்கே போகணும் எங்களுக்கு தெரியல, வழி தெரியல. யாரன்னா உதவி செஞ்சாங்கன்னா கடவுள் போல் அவங்கள நாங்கள் நினைப்போம். இந்த கிழவி போயிட்டாள்னா என் பேரனை பாதுகாப்பாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு துணை இருந்தா எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம். வேறு எதுவுமே இல்லையப்பா வாழ்க்கையில் எனக்கு. ஏஜிஎஸ் கல்பாத்திய அகோரம் வழங்கும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெற்றி நடை போடுகிறது. விட்டமின் A, D, E, K சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.